வணக்கம். கொலுவிலிருந்து கதை கேட்போம். எங்கள் வீட்டில் நாங்கள் கொலு வச்சுருக்கோம். அதனால இந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி நான் கொலுவிலேருந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கு 2ஆம் நாள். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த ஸ்டோரி ஆதிசங்கரர் அவரோட குருகுலத்தில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சட்டம்னா அவங்க பிக்ஷை எடுத்து குருக்காக சேவை செய்யணும். அதனால அவர் ஒரு ஊரில் போய் பிக்ஷை எடுக்கிறாரு. அப்போ ஒரு வீட்டு வாசலில் போய் பிக்ஷை எடுக்கலான்னு போகும்போது அந்த வீடே வறுமையில் வாடிக்குன்னு பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் பவதி பிக்ஷாம் தேகின்னு 3 தடவை சொல்கிறாரு. உள்ளேருந்து அந்த அம்மா என்ன கொடுக்கறது, நம்மளை தேடி வந்திருக்காரு, என்ன கொடுக்குறதுன்னு வீடு ஃபுல்லாக தேடுவாங்க. அந்த ஓரத்தில் ஒரு தட்டில் உலர்ந்து போன நெல்லிக்கனி இருந்தது. அவங்க அந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரர்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் ஆதிசங்கரர் இவங்க பார்த்தோன்னே மனசொடைஞ்சு போய் கனகதாரா ஸ்தோத்திரத்தை போய் பாடுவார். இதை கேட்ட லக்ஷ்மி மனமுருகி இறங்கி வந்துடுவாங்க. வந்தோடனே ஆதிசங்கரர் முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு ஆதிசங்கரர் சொல்லுவார், அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு செல்வத்தை நீங்கள் நினச்சிட்டாங்கன்னு சொல்லுவார். அப்புறம் லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு போய் கூரையை பிச்சுட்டு ஃபுல்லாக செல்வத்தை தருவாங்க. இதுதான் இந்த கதை. நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். பாய். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.